வணக்கம் நண்பர்களே, இது உங்களின் அன்பு யூடியூப் சேனல் ஸ்பீக்கர்ஸ். உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் தமிழ் சினிமாவின் ஒரு அதிரடி திரைப்படம் தனுஷ். அவருடைய அடுத்த படமான அறுவடை பற்றிய தான். இந்த படம் ஏற்கனவே ஆரம்பிச்சதுல இருந்து சினிமா உலகையே கொஞ்சம் கலக்கி விட்டுருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதற்காக 15 ஏக்கர் நிலத்துல பிரம்மாண்டமான செட் தயாரிப்பு நிறுவனம் மூலமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பீக்கர்ஸ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தனுஷ் என்ற பேருக்கு தமிழ் திரையுலக தனியா ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இவர் ஒவ்வொரு மற்ற நடிகருமா இல்ல, இயக்குனர், பாடகர், திரைக்கதை, எழுத்தாளர், பிரபல தயாரிப்பாளர் என பல ஃபேஸ்களை கொண்டவர் தான் தனுஷ். இவர் இயக்கத்துல வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் என்பது ஒரு மெல்லிய காதல் கதை ஒரு சிறந்த திரைப்படமா மாறி இருக்கு. ரசிகர்கள் இதை பெற்று மகிழ்ந்திருக்காங்க. பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் வைப் நிறைய விஷயங்கள் உருவாக்கி இருக்காங்க. அதன் பின் அவர் இயக்கிய இட்லி கடை படமும் இப்ப ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. தனுஷ் தற்போது தமிழ்ல மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஹிந்தி மற்றும் ஹாலிவுட்லயும் கால் பறிச்சிட்டு வராரு. தற்போது தேரே இஷ்க் மேன் எனும் ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு வராரு. இயக்குனர் ஆனந்த் எல் ராய் தான் இந்த படத்துல டைரக்டரா ஒர்க் பண்றாரு. இதை தாண்டி குபேரா எனும் ஒரு புதிய தமிழ் திரைப்படத்திலையும் ஜூன் 20 ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. தனுஷின் அடுத்த படம் பற்றிய ஒரு புதிய அப்டேட் தான் இப்ப எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய படத்தின் பேர் அறுவடை என பேர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ரூரல் டிராமா வகையை சேர்ந்த ஒரு படம். இயக்குனர் விக்னேஷ் ராஜா இவர் இயக்கிய போர் தொழில் படத்தால தனித்து காணப்படுறாரு. அதனால்தான் தனுஷ் இவர் சூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம். இந்த படம் வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க காத்துட்டு இருக்காங்க. அதாவது ஐஸ்ரீ கணேஷ் தயாரிப்பாளர். இந்த படத்தின் செட் அமைப்பு தான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில இருக்கு. சென்னையின் EVP நகரத்திற்கு எதிரில் இருக்கும் இந்த இடம் தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் சொந்தமாக வச்சிருக்க அந்த 15 ஏக்கர் நிலத்துல ஒரு பிரம்மாண்டமான செட் கட்டிட்டு இருக்காங்க. இந்த செட்டில் நான் என்னென்ன விஷயம் பார்க்கலாம்னு சொன்னா, கிராமத்து வீடுகள், பரந்த நிலங்கள், விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சிகள், ஒரு திருவிழா உள்ளிட்ட ஒரு சில விஷயங்கள் வாடகைக்கு எடுக்காம அங்கே நிரந்தரமாக கட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமா நடக்கிறது கொஞ்சம் அரிது. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஏப்ரல் மாதம் இந்த படப்பிடிப்பு தொடங்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா செட்டு பிரச்சனையால அதன் வேலையில் தாமதமா ஏற்பட்டனால ஜூன் மாதம் மட்டும் காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் படப்பிடிப்பு தொடங்கும் என தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் இப்போது மற்றொரு படத்தின் ஒரு பிஸியான காலத்தில் இருப்பதனால ஜூன் வரை காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த காத்திருப்பு, இந்த வெயிட்டிங் யாரையும் வெறுத்து விடாதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, ஒரு சரியான கிராமத்து படம், தனுஷின் ஒரு நடிப்பு, விக்னேஷ் ராஜாவின் ஒரு ஸ்டைல் எல்லாம் சேரும் போது சும்மா இருக்காது, செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். தனுஷ் ரசிகர்கள் ஏற்கனவே அறுவடை குறித்து சமூக வலைத்தளங்கள்ல, சோசியல் மீடியால நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. #அறுவடை, #நியூ தனுஷ் மூவின்னு சொல்லி நிறைய ஹேஷ்டேக்குகளை போட்டு ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு காலக்கேடு மீறிய திறமையும், ஒரு கதைக்கான ஒரு ஆழமும், ஒரு ரசிகர்கள் மீது வச்சிருக்கும் ஒரு அன்பு இந்த படத்தை கட்டாயம் வெற்றி படமாக்கும். இப்படி அறுவடை திரைப்படம் ஒரு சாதாரண படமா இருக்காது. இது தமிழ் சினிமாவின் ஒரு புதிய சவால். பிரம்மாண்டமான செட், பிரபல நடிகர், திறமையான இயக்குனர், பெரிய தயாரிப்பு நிறுவனம் இதெல்லாம் சேரும்போது சினிமா ஒரு வெறும் காட்சியா மட்டும் அவங்க காட்ட மாட்டாங்க. அது ஒரு அனுபவமாக மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். தேங்க்யூ guys.